டிஎன்மி சொந்தங்களுக்கு வணக்கம். பொதுவாவே எல்லாருமே சொல்லுவாங்க, நாங்க 2K கிட்ஸ், நாங்க தான் கெத்து அப்படின்ட்டு இந்த காலத்துல பல பேர் சொல்லி கொண்டு திரியிறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. 90 கிட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா தொடர்ந்து பாருங்க. காணொலியை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கே விளங்கும் 90 கிட்ஸ்னா யாருன்னு. ஓகே, அதாவது இடியெல்லாம் இடிச்சா மூத்த பிள்ளைகள் வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 90s காலத்துல. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில வேப்பில வச்சா பேய் வராதுலாம் அப்ப சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த காலத்துல அப்படிலாம் சொல்றது. அது மட்டும் இல்லாம இன்னொன்று பாத்திரிக்கா, மழையும் பெய்யும் அதே நேரத்துல வெயிலும் இருக்கும். அப்படியான சம்பவம் நடக்கிற நேரம் காட்டுல நரிக்கும் காகத்துக்கும் கல்யாணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நாகப்பாம்பு மாணிக்கத்தை கக்குமா. அது ஒரு வெள்ளை துணியில எடுத்து வச்சா நாங்க கேக்குறது எல்லாமே தரும் சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி இதே பாம்போட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்ப எல்லாம் சொல்றாங்க. இந்த கேமரா, ஐபோன் அதுலலாம் போட்டோ எடுத்தா நாளைக்கு டிலீட் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்ல பாம்பு எடுக்கிற போட்டோ 20 வருஷம் ஆனாலும் அது அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்குமா, அது ஞாபகப்படுத்தி வச்சிருக்குமான்னு சொல்லியும் சொல்லுவாங்க அந்த காலத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பௌக்கம் சாப்பிட்டா நாங்க செத்துருவோம் சொல்லி இருக்கிறோம். அந்த காலத்துல பௌக்கம் சாப்பிட தச்சு தவறி நாங்க விழுங்கிட்டோம்னா ஐயோ செத்துருவோமோ அப்படி எல்லாம் நினைச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதை விழுங்கிட்டோம்னா நாங்க சொல்லுவோம் ஐயோ அடுத்த நாள் எனக்கு மரம் முளைக்க போது, காதுக்குள்ளால ஒரு கிளை வரும், மூக்குக்குள்ளால ஒரு கிளை வரும் இருக்குது. அப்படி எல்லாம் நல்ல ஃபன்னான இதுதான் இருந்திருக்கு. சரி, ஓகே. அதே போல இந்த டிவி இருக்கு தானே, தொலைக்காட்சியில நியூஸ் வாசிக்கிறவங்களை பார்த்துட்டு உடனே சொல்றது, ஏய் இது இவர வைஃப், இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்னு சொல்லித்தான் பல பேர் பேசுறது. இப்படித்தான் நான் நம்பி இருந்திருக்கோம். இப்பதான் நாங்க அதெல்லாம் புரிஞ்சு கொண்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா காக்கா குளிச்ச தண்ணியில குளிச்சா கண் கட்டி போயிருமென்னு சொல்லி இருக்காங்க. அந்த காலத்துல அப்படி எல்லாம் ஒரு பழமொழியில இருந்திருக்குது. பண்ணா அப்படியே வச்சிருந்திருக்காங்க. அதெல்லாம் சில பேர் சொல்லும் போது கேட்கும் போதெல்லாம் அந்த காலத்து ஞாபகம் வருது. ஓகே, அதே மாதிரி அதிகமா சில பேருக்கு அரிசி சாப்பிடுறது பிடிக்கும். அப்படி நம்ம வீட்டுல இருக்கும் போது அரிசிய அதிகமா சாப்பிட்டு இருந்தா வீட்டுல அம்மா என்ன சொல்லுவா, அடிக்கடி அரிசி சாப்பிடாத, பிறகு உண்ட கல்யாணத்துக்கு சரியான மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெவில் டெத்ன்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை தியேட்டர்ல தனியா பார்த்தாங்கன்னா பணம் தருவாங்களாம். அதை பார்த்து அவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இருக்குது. என்னடா இதெல்லாம் அப்படின்னு இப்ப நினைக்கும் போது அதெல்லாம் கேட்கும் போது சிரிப்பா இருக்கு. ஆனாலும் ஒரு சுவாரஸ்யமான காலம் அந்த காலம். அதே மாதிரி தண்ணியில பென்சில சீவி போட்டு அதை அள்ளிரபரா யூஸ் பண்ண காலம் தான் இந்த 90s காலம். அதே மாதிரி நாங்க தண்டவாளத்துல காசை வச்சா அது ட்ரெயின் ஏறி போனதுக்கு பிறகு அந்த காசு காந்தமா மாறும் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி வானத்துல பறக்கிற கொக்குகள் இருக்குதானே, அந்த கொக்கை பார்த்து கொக்கு வெள்ள போடு அப்படின்னு சொன்னா அது போடுமாம் அப்படின்னு சொல்லி திரிஞ்ச காலமும் இருக்கு. 6 மணிக்கு மேல விசில் அடிச்சா வீட்டுக்கு பாம்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா 6 மணிக்கு பிறகு விசில் அடிச்சு கூ அடிச்சாலும் சொல்லுவா பாம்பு வீட்டுக்கு வரும், இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட ஒரு பெஸ்டான ஒரு அனுபவம் ஒன்று இருக்கு. சரியா, அந்த சாணி இருக்குதானே, சாணி மேல இடி விழுந்தா அது அப்படியே தங்கமா மாறும் அப்படின்னு சொல்லி திரிஞ்ச காலமும் அந்த காலம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரப்பர்ல நீல பக்கம் ஒரு பக்கம் இருக்கு. சரியா, அந்த நீல பக்கத்தை பெண்ல ஒரு நீல ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். அது நாங்க என்ன நினைப்போம், பெண்ணால் எழுதி போட்டு அந்த ரப்பரால அழிக்கும் போது அந்த பெண்ணால எழுதினது அழியும் எல்லாம் சொல்லி அழிச்செல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அது அழிஞ்சது இல்லை. அதே மாதிரி இப்ப 2 பேர் 3 பேர் பேசி கொண்டிருக்கிற நேரம் தோளுக்கு மேல இப்படி கைய போட்டா அதுல பக்கத்துல உள்ளவர் சொல்லுவோம், தோளுக்கு மேல கைய போடாத, நான் கட்டையா போயிருவேன் அப்படின்னு சொல்லி திரிஞ்ச காலம் இருக்கு. அதோட சம்பந்தப்பட்ட இன்னொன்னும் இருக்குது, மரம் இருக்கு தானே, கட்டையா இருக்கிறவங்க மரத்துல தொங்க சொல்லி சொல்றது, அது தொங்குனா நாங்க ரொம்ப உயரமா வளருவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட காலமும் இந்த 90s காலம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்டை வாழைப்பழம்னு சொல்றோம் தானே, அந்த ரெட்டை வாழைப்பழத்தை சாப்பிட்டா ரெட்டை பிள்ளை பிறகுலாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் என்ன ஒரு ஜோக். இப்ப நினைச்சா கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. அப்ப விலங்கு இல்ல, இப்ப விலங்குது. அதே மாதிரி எங்கட தலையில இருக்கக்கூடிய அந்த ரெட்டை சொல்லி இருக்குதானே, அந்த சொல்லி உள்ளவங்க ரொம்ப சேட்டை பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகத்தை வெட்டி வீட்டுக்குள்ள போட்டா வீட்டுக்கு தரித்திரம் பேசுவாங்க. எங்கட வீட்டெல்லாம் இந்த நகத்தை 6 மணிக்கு பிறகு வெட்டினா நகத்தை வெட்டாத தரித்திரம் வீட்டுக்குன்னு பேசி இருக்கிறாங்க. ஆமா, எல்லார் வீட்லயும் இதே பாணிதான். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த பச்சை பாம்பு பறந்து பறந்து கொத்துமாம் சொல்லி இருக்கிறாங்க. பச்சை பாம்பு அது பறக்குற தன்மை இருக்கு. அதனால
பறந்து கொத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த வெளியில நாங்க வைப்போம் தானே அழகுக்கு வைக்கிற மணி வாழை, அந்த வாழை மரத்துக்கு மேல வந்து இடி விழுந்துட்டா மரம் ஃபுல்லாவே தங்கமா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருட்டுப்பட்டதுக்கு பிறகு வந்து கிணத்தை எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்லிடணும். ஏன்னா அங்க வந்து பூதம் வந்து இழுத்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயமுறுத்தி எங்களை 90 கிட்ஸா ஆக்கி இருக்காங்க. அதே மாதிரி நாங்க சாப்பிடுற தேன் இருக்கு தானே, அந்த தேனை வந்து சாப்பிட்டுட்டு நாங்க தலையில தடவுனா எங்கட தலைமுடி ஃபுல்லா வெள்ளையா போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிக்கிற காலத்துல வந்து இந்த புத்தகங்களுக்குள்ள வந்து இந்த மயில் இறக வச்சு அது குட்டி போடும்னு அதையே 1008 தடவை வந்து திறந்து பாக்குறது. அது மட்டும் இல்லாம அதுக்கு பவுடர் போடுறது என்ன, பொட்டு வைக்கிறது என்ன, எல்லா அநியாயமும் செஞ்சு பாக்குறேன். ஆனா கடைசி மட்டும் அது வந்து குட்டி போடவே இல்ல. சரி, ஓகே. இப்படி நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து இருக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது இப்படி இருக்கும், நிறையவே இருக்கும். 90 கிட்ஸ்ல லைஃப்ல வந்து இப்படி நிறைய சொல்லியிருப்பாங்க, நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதே போன்று இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டிலெக்ஸி. நான் ஜெஸ்மி. இதே மாதிரியான வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா பிஹைண்ட் மீ பேஜை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.